ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அகைன் இந்த எபிசோடை என்னோடய வாய்ஸில் தான் கேட்க போகிறீங்க. நான் இந்த எபிசோடை முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஷார்ட்டாக இருக்கும், பட்டு ஸ்வீட்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, இன்றைக்கி எபிசோடு 6 பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. லாஸ்ட் எபிசோடில் எதோட முடிச்சிருப்பாங்கன்னா, ஏக்கு பிளங்கு கிட்ட சொல்லிகிட்டு இருப்பாங்க, வான் வந்து டைவர்ஸ் பண்ண போகிறாங்க, ஆல்ரெடி எங்கள் 2 பேருக்குமே மேரேஜ் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும். பிளங்க் வந்து அதை பற்றி திங்க் பண்ணிகிட்ருக்காங்க, வான்கிட்ட கேட்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளங்க் வந்து கேட்குறாங்க வான்கிட்ட, ஆல்ரெடி ஏக்கு கூட உனக்கு மேரேஜ் ஆகிருச்சா, இதையே நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லலை அப்படின்னு கேட்கவும், வான் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு, இல்லை நான் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டேன், ஸோ இது தேவையில்ல நினச்சேன், அதனால தான் நான் உன்கிட்ட சொல்லலை, நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாமே முன்னாடி அப்படின்னு கேட்கவும் வான், அது எப்போவோ முடிஞ்சு போச்சு. என்னது முடிஞ்சு போச்சா? இல்லையே, உனக்கு இன்னும் டைவர்ஸு கிடைக்கல, அதை எப்படி நீ முடிஞ்சு போச்சுன்னு சொல்லலாம்? நீ சொல்கிறதும் கரெக்டு தான், லீகலாக எனக்கு வந்து டைவர்ஸ் இன்னும் கிடைக்கல அப்படின்னு வான் சொல்கிறாங்க. பிளங்க் கேட்குறாங்க, நீ ஏக்கிட்ட சொன்னியா ஒரு நியூ லவ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு அந்த பர்சன் மேலே அஃபேர் இருக்குதா? அதை வந்து அஃபேர்லாம் சொல்லாத, எங்களுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வான் சொல்கிறாங்க. உடனே பிளங்க் கேட்குறாங்க, வான் நான் சீரியஸாக பேசுகிறேன், ஏக்கு வந்து அந்த பர்சனை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு நீ வேறு சொல்லிக்கிட்டு இருக்கிறான், நீ விளையாடாத அப்படின்னு பிளங்க் கேட்குறாங்க. உடனே வான் சொல்கிறாங்க, அப்போ நீ என்னோட லவ்வரா? நீ ஏன் பயப்படுற இதுக்கு? ஏக்கு வந்து என்னோட லவ்வரை தானே கொலை பண்ணுறேன்னு சொன்ன, அப்போ நீ தானே அது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே விளையாட்டாக கேட்குறாங்க. நான் எந்த ஒரு நியூ பர்சனுமே லவ் பண்ணலை, ஃபஸ்ட்டில் இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரே பர்சனை தான் லவ் பண்ணுறேன், ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட், அது நீ மட்டும்தான். நீ மட்டும் என்னோட சைடு இரு, மற்ற என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், என்னோடய லைஃப்பில் இருந்து நான் உன்னை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன், நீ மட்டும் என்னோடய பக்கம் இருந்தால் போதும், நீ என் பக்கம் இருப்பியா பிளங்க் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. வான், நீ எதுக்கு இதெல்லாம் எடுத்த? இதை நீ எடுக்கக்கூடாது, நான் இப்போ தான் ஜஸ்ட் இதை எழுத ஆரம்பித்தேன். வான் கையிலிருந்து புக்கை பிளங்க் எடுத்துக்கிறாங்க. அதில் இருக்கிற லைனை வாங் பாடி கிண்டல் பண்ணுறாங்க. அதுக்கு பிளங்க் சொல்கிறாங்க, இது வேறு ஒருத்தரோட சாங்கு அப்படின்னு சொல்லவும், இல்லை இது உன்னோட சாங்கு, இதை நீ சீக்கிரம் முடிச்சு வை, நான் இதுக்காக தான் 13 வருஷமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வான் கிளம்புறாங்க. அங்கே அந்த சாங் புக் எடுத்து மியூசிக் போட்டுட்ருக்குறாங்க அவங்க எழுதின சாங்குக்காக. காலிங் பெல் ரிங் ஆகுது, யாருன்னு சொல்லிட்டு பிளங்க் போய் பார்க்குறாங்க, வானோட அம்மா வந்திருக்குறாங்க. 2 பேருக்குமே பயங்கர ஷாக்கு. நீ எப்போ இங்கே வந்த? இல்லை, என்ன வான் தான் இங்கே வந்து இன்வைட் பண்ணாங்க, இதுக்கு தான் தெரியும்ல, நாங்கள் 2 பேருமே எங்களோட ஃபீலிங்ஸ் எதுவுமே சேஞ்ச் ஆகலை, நாங்கள் இப்போவும் சேம் அதே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி பிளங்க் கேட்குறாங்க. அது எனக்கு நல்லாவே தெரியுது, நீ இல்லாததுனால தான் உன்னோட லைஃபு ரொம்பவே சேஞ்ச் ஆகிருக்கு, ரொம்பவே நல்லா இருக்குது, நீ அதை பார்க்குறது தானே அப்படின்னு கேட்கவும் பிளங்க்கு கொஞ்சம் சேடாகிடுறாங்க. ஆமாம், நான் பார்க்குறது தான், பட் ஃபேமிலியில் அந்த மாதிரி இல்லையே, ஓன் வந்து ஏக்கூட டைவர்ஸ்க்காக அப்ளை பண்ணியிருக்கிறாங்க, ஏக்கு என்கிட்ட ஒரு ஹெல்ப்பு கூட கேட்டார். உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ ஹெல்ப் பண்ண போறியா அப்படின்னு கேட்கவும், இல்லை இது என்னோட வேலை இல்லை அப்படின்னு பிளங்க் சொல்கிறாங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க, சரிதான், நீ போனாலே எல்லாமே சரியாயிரும், நீ இருக்கிறதுனால வான் எதை பற்றியுமே வேறு யாரை பற்றியுமே யோசிக்க மாட்டாங்க, நீ போகும்போது வான் எவ்வளோ ஹர்ட் ஆகுனா அப்படின்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும், இன்னும் ஒரு தடவை என் பொண்ணு கஷ்டப்படுறத நான் விரும்பலை, அவள் ரொம்பவே கஷ்டப்பட்டுடா வானோட அம்மா சொல்கிறாங்க. எதுவுமே சொல்ல முடியாமல், சரி நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஏக்கு இருக்கிறாப்புல. இப்போ தான் நம்ம எல்லாமே புரியுது, இந்த ஏக்கு வந்து
பிளங்கையும் வானையும் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லா வேலையுமே பண்ணிகிட்ருக்காரு. வானோட அம்மா இங்கே வர்றது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கவும், ஆமாம் நான் தான் கூப்பிட்டுட்டு வந்தேன். நீ ஏன் எதுக்காக இதெல்லாம் பண்ணுற? வான் எப்படியும் அவங்க அம்மா பேச்சை கொஞ்சமாச்சும் கேட்பாங்க, ஸோ அதுக்காக தான். உடனே பிளங்க் சொல்கிறாங்க, வான் யார் சொல்கிறதையுமே கேட்க மாட்டாங்க, அவள் என்ன முடிவு எடுக்கிறாளோ அதுதான். வான் ஆல்ரெடி டைவர்ஸ் பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டாங்க, ஸோ நீ வானை விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஏக் சொல்கிறான், இல்லை நான் ரொம்பவே வானை லவ் பண்ணுறேன், என்னால் அவளை விட்டுட்டுலாம் போக முடியாது. சரி ஓகே நம்ம ஹோட்டலில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏக் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. வான் வீட்டுக்கு வர்றாங்க. வரும்போதே பிளங்க்கு நீ எங்கே இருக்கிற அப்படின்னு தேடிட்டே வர்றாங்க. அங்கே பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஷாக்கு. அங்கே பிளங்க் இல்லை, வானோட அம்மாவை தான் பார்க்குறாங்க. அவங்க அம்மா கிட்ட போயிட்டு பிளங்க் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க அம்மா, எனக்கு தெரியாது, நான் இப்போ தான் வந்தேன், இங்கே தான் இருந்தாங்க, ஜஸ்ட் இப்போ தான் போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லவும் வானுக்கு பயம் வந்துடுது. நீ ஏதாச்சும் சொன்னியா பிளங்க்கு கிட்ட? உடனே வானம்மா சொல்கிறாங்க, நீ ஏன் அவளை பற்றி ஒரி பண்ணிக்கிற, நீ உன்னோட லைஃப்பை பாரு. ஆமாம் நீ ஏக்கிட்ட ஏதோ சொன்னியாம்மா, உனக்கு ஒரு நியூ பர்சன் மேலே ஆஃபர் இருக்குதுன்னு சொல்லிட்டு, அது என்ன உனக்கு நிஜமாகவே இருக்குதா? நான் என்ன பேசுகிறேன், நீ என்ன பேசிகிட்ருக்க, பிளங்க் எங்கே அது சொல்லு ஃபஸ்ட்டு. அவங்க அம்மா உடனே கோவப்பட்டு, எனக்கு எப்படி தெரியும், என்கிட்ட அவன் என்ன சொல்லிட்டா போனா, எனக்கு அது தெரியாது. அவன் அம்மா அகேன்னு சொல்கிறாங்க, நிஜமாக தான் சொல்கிறியா, உனக்கு ஒரு அஃபர் இருக்குதா அப்படின்னு கேட்கவும், ஏக்க விட ஒரு பெட்டரான பர்சனை நீ உன்னால் தேட முடியாது, ஸோ நீ அந்த பர்சனை பிரேக்கப் பண்ணிவிட்டு நீ கூட சேர்ந்து வாழ்கிற வழி என்னவோ அதை மட்டும் பாரு சொல்கிறாங்க. நான் ஒன்றும் சின்ன பொண்ணு இல்லை, நான் இப்போ வளர்ந்துட்டேன், என்னோடய லைஃப் என்ன டிசிஷன் எடுக்கணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு அந்த உரிமை இல்லை. எனக்கு தெரியும் என்ன பண்ணணும், என்னோடய லைஃப்பை என்ன முடிவு எடுக்கணுங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். அம்மா சொல்கிறாங்க, முட்டாள் மாதிரி பேசாத, ஏக்க விட ஒரு பெட்டரான பர்சன் கிடைக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லவும், எனக்கு அது தேவையும் இல்லை, நான் ஆல்ரெடி ஒருத்தரை லவ் பண்ணுறேன், ஏற்கனவே நான் அவங்கள கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு ரொம்ப வருஷமாக அவங்கள தெரியும் அப்படின்னு வான் சொல்கிறாங்க. இது எல்லாமே பிளங்கை வச்சு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, நான் பிளங்கை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க அம்மாவுக்கு இது யார் எதுவுமே தெரியாது. இதுக்கு மேலேயும் அம்மா கிட்ட போய் பேசி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு பிளங்கை தேடி வான் போகிறாங்க. இங்கே பிளங்க் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பார்க்கில் அமைதியாக இருந்து யோசிச்சிட்ருக்குறாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு கால் வருது. எடுத்து பார்த்தாங்கன்னா வான் கால் பண்ணியிருக்கிறாங்க. நீ எங்கே இருக்கிற பிளங்க், சீக்கிரம் சொல்லு, நான் அங்கே வர்றேன். நீ எங்கே போன, நீ என் அம்மாவை மீட் பண்ணினியா? பிளங்க் சொல்கிறாங்க, இல்லைம்மா நான் ஜஸ்ட் ஒரு வாக்கு தான் வந்தேன், நீ ஒரி பண்ணிக்காத, உன்னோட டைம் வேஸ்ட் பண்ணாத, நீ உன்னோட ஒர்க்கை முடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு பயமாக இருக்குது, நீ அகைன் என்னை விட்டுட்டு போயிடுவியன்னு சொல்லிட்டு, நான் ஆல்ரெடி உனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், உனக்கு ஞாபகம் இருக்கா, நான் அப்படி எங்கே ஓடி போக போகிறேன், இனி அப்படி போகிறதா இருந்தால் நான் உன்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணுறாங்க. வான் கொஞ்சம் சீரியஸ் ஆகும். இல்லை நான் ஜோக் தான் பண்ணினேன், நீ போயிட்டு உன்னோட ஒர்க்கை முடிச்சிட்டு வா, நான் கொஞ்ச நேரம் தனியாக இருக்கணும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் தனியாக இருந்துட்டு நானே வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரில் பார்த்தீங்கன்னா ஹேக் ரொம்பவே ட்ரிங்க் பண்ணி தள்ளாடிட்டு அங்கே இருக்கிற ஒருத்தர் மேலே ட்ரிங்கை கொட்டிடுறாரு. உடனே அவங்களும் சண்டைக்கு வர்றாங்க. ஹேக்கு தான் இந்த பார்க்கே ஓனர்னு தெரிஞ்சதும் அவங்க கிளம்பிடுறாங்க. நம்ம பிளங்க்கு தான் ஓடி போய் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஏக்குக்கு கீழே விழுந்துட்டாப்ல, நீ ஏன் இந்த மாதிரிலாம் இருக்கிற ஏக் அப்படின்னு சொல்லிட்டு பிளங்க் சொல்கிறாங்க, நான் உனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுறேன், ஒன் டைம் வான் கூட பேசுகிறதுக்கான வாய்ப்பை நான் ஏற்படுத்தி கொடுக்குறேன், பட் வான் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை நீ அக்செப்ட் பண்ணிக்கணும், இதை நீ அக்செப்ட் பண்ணுறதா இருந்தால் சொல்லு, நான் உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறேன், உனக்கு ஒரு சான்ஸ் வான் கூட பேசுகிறதுக்கு நான் ஏற்படுத்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், உண்மையாவா, சரி நான் இதை ஏற்றுக்கிறேன், எனக்கு அந்த ஒரு சான்ஸ் மட்டும் நீ ஏற்படுத்தி கொடு அப்படின்னு சொல்லி ஏக் சொல்கிறாங்க.
இங்கே நைட்டு வீட்டில் பிளங்க் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்குறாங்க. ஓன்மே அங்கே வந்த உடனே அவங்க என்ன இது ஒர்க்கு கிஸ் பண்ணுறது, நம்ம ஓனால் கிஸ் பண்ணாமல் மட்டும் இருக்கவே முடியாது. பிளங்க் அதை தடுத்துட்டு ஓன் நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி அதை தடுக்கவும் சரின்னு சொல்லிட்டு பிளங்க் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு நீ என்ன பிளங்க் இப்படி இருக்க, நேற்று ஏக்கு நினச்சி யோசிச்சுட்டு இருந்த, இன்றைக்கி என்னோடய அம்மாவை நினச்சி யோசிச்சுட்ருக்க, நீ எப்போவுமே அதர் பர்சனை பற்றி தான் நீ நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும், இல்லை வான் நான் இன்றைக்கி அதை பற்றி யோசிக்கலை, இன்றைக்கி என்னோடய ஃபஸ்ட் மந்த் சேலரி வந்திருக்கு, அதில் உன்னை டின்னர் கூப்பிட்டு போகலாம், உனக்கு ட்ரீட் வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு கேட்கவும், நம்ம ஓன் தான் நாட்டியாச்சு, எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியாதா, எனக்கு தேவையானதை மட்டும் நீ கொடு அப்படின்னு கேட்குறாங்க. சரி ஓகே அப்படின்னு பிளங்க்குமே புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரே ஒரு கிஸ்ஸு மட்டும் கொடுக்குறாங்க. ஒரு கிஸ்ஸு நம்ம ஓனுக்கு எப்படி காணும், என்னது அவ்வளோதானா அப்படின்னு கேட்கவும், இதுக்கு மேலே நீ என்கிட்ட கேட்காதப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிளங்க்கு யோசிச்சுட்டே படுத்துருக்குறாங்க. ஓன் அவங்கள போயிட்டு ஒரு ஹக் பண்ணிவிட்டு சேர்ந்து கட்டி பிடிச்சிக்கிட்டே தூங்குறாங்க. அதோட நெக்ஸ்ட் டே நம்ம இங்கே டின்னருக்கு பிளங்க் வந்து ஓனை கூட்டிகிட்டு வந்து ஒரு டேபிளில் உட்கார வச்சுட்டு, நீங்கள் இரு நான் இதோ இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இதோட இந்த பாட்டு முடியுது.